வணக்கம். நீதிமன்ற செய்திகள். புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் வட்ட சட்டப்பணிகள் குழு சார்பில் திருமயத்தில் உள்ள சண்முகநாதன் பொறியியல் கல்லூரியில் சட்ட விழிப்புணர்வு முகாம் கடந்த 18/9/2025 அன்று நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் திருமய வட்ட சட்டப்பணிகள் குழுவின் தலைவரும் சார்பு நீதிபதியுமான திரு சசிகுமார் அவர்கள் தலைமை வகித்து ஒவ்வொரு இந்திய குடிமகனும் சட்டத்தை பற்றி அவசியம் தெரிந்து வைத்திருக்க வேண்டும். ஒரு தவறை செய்துவிட்டு பின்னர் எனக்கு சட்டம் பற்றி தெரியாது என்று யாரும் தப்பித்துக் கொள்ள முடியாது. ஒவ்வொருவரின் சட்ட நலனை பாதுகாக்கும் வகையில் எவ்வித கட்டணமும் இல்லாமல் இலவச சட்ட உதவிகளை வழங்குவதற்கு நம் நீதித்துறை சார்பில் எல்லா நீதிமன்றங்களிலும் சட்டப்பணிகள் ஆணைக்குழு பல்வேறு உதவிகளை செய்து வருகிறது. நாளைய பொறுப்புள்ள குடிமக்களாக விளங்க வேண்டிய மாணவர்கள் சட்டம் பற்றிய புரிதல் மிக அவசியம் என்றும், பெண்கள், குழந்தைகள், மூத்த குடிமக்கள், வறுமை நிலையில் உள்ளவர்கள் இப்படி சட்டத்தின் உதவி கோரும் அனைவருக்கும் உதவி செய்ய சட்ட பணிகள் குழு எப்போதும் தயாராக இருக்கிறது. பல்வேறு சமூகம் சார்ந்த பிரச்சனைகள் மட்டுமல்லாமல் குடும்ப நலன் சார்ந்த பிரச்சனைகளையும் சட்டத்தின் மூலம் தாங்கள் தீர்த்து கொள்ளலாம். நம் நாட்டில் சட்டம் அனைவருக்கும் சமம். அதில் எவ்வித பாகுபாடும் கிடையாது. ஒவ்வொருவரின் சட்ட உரிமையையும் நிலைநாட்டிக் கொள்ள சட்டப்பணிகள் ஆணைக்குழுவை அணுகி இலவசமாக சட்ட உதவிகளை பெறலாம். இதனை மாணவர்கள் சமூகத்தில் உள்ள அனைத்து பிரிவினருக்கும் எடுத்துச் சொல்ல வேண்டும் என்று பேசினார். கடந்த ஆகஸ்ட் மாதம் 23ஆம் தேதி ஸ்ரீரங்கத்தில் உள்ள தேசிய சட்ட பல்கலைக்கழகத்திற்கு உச்சநீதிமன்ற நீதிபதியும் தேசிய சட்டப்பணிகள் ஆணைக்குழு தலைவருமான மாண்புமிகு நீதியரசர் திரு சூரியகாந்த் அவர்கள் திருச்சி மாவட்டத்தில் மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழு சார்பில் 24 மணி நேரமும் செயல்படும் வகையில் சட்ட உதவி மையத்தை தொடங்கி வைத்தார். இதற்காக துறையூர் வட்ட சட்டப்பணிகள் குழுவின் பச்சமலையில் வாழும் பழங்குடியின மக்களை சந்தித்து சட்ட உதவி தேவைப்பட்டவர்களின் மனுக்களை பெற்றனர். அப்போது துறையூர் ஒன்றியம் பச்சமலை எரிக்காடு கிராமத்தைச் சார்ந்த கனகா என்பவர் தங்களின் கிராமத்திற்கு காலை 6 மணிக்கும் இரவு 8 மணிக்கும் மட்டும் பேருந்து சேவை கிடைக்கிறது. 5 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள செம்புலிச்சான் பட்டிக்கு 5 முறை பேருந்து வந்து செல்கிறது. அந்த பேருந்து ஏரிக்காடு வரை நீட்டிப்பு செய்ய வேண்டும் என மனு அளித்தார். இதனையடுத்து திருச்சி மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழு மேற்பார்வையில் துறையூர் வட்ட சட்டப்பணிகள் குழு முயற்சியில் துறையூரில் இருந்து காலை 8:30 மணிக்கு புறப்படும் பேருந்து ஏரிக்காடு கிராமத்திற்கு 10:30க்கு செல்லும் வகையில் கூடுதல் சேவையை செப்டம்பர் 16ஆம் தேதி பெரம்பலூர் எம்பி திரு அருண் நேரு கொடியசைத்து கூடுதல் பேருந்து சேவையை தொடங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் துறையூர் சட்டமன்ற உறுப்பினர், துறையூர் நகர்மன்ற தலைவர், துணைத் தலைவர் உட்பட பலர் கலந்து கொண்டனர். தருமபுரி மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழுவின் சார்பில் குடும்ப நல சட்டங்கள் குறித்த சட்ட அறிவு மற்றும் விழிப்புணர்வு நிகழ்ச்சி சப்தகிரி பொறியியல் கல்லூரியில் 17/9/2025 அன்று நடைபெற்றது. இம்முகாமில் தருமபுரி மாவட்ட நிரந்தர மக்கள் நீதிமன்ற தலைவரும் மாவட்ட நீதிபதியுமான திரு ஆர் ஸ்ரீதரன் அவர்கள் பேசுகையில், குடும்ப நலனையும் சமூக நீதி நிலைநாட்டுதலிலும் சட்ட அறிவு முக்கிய பங்காற்றுகிறது. பிறப்பு முதல் இறப்பு வரை மனிதன் சந்திக்கும் பிரச்சனைகளுக்கு சட்டங்கள் தீர்வு வழங்குகின்றன. அந்த சட்டங்கள் குறித்து தருமபுரி மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழுவை எவ்வாறு அணுகுவது மற்றும் பயன்படுத்திக் கொள்வது என்பது குறித்த விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டு வருகிறது என்றார். இம்முகாமில் கல்லூரியின் தலைவர் எம்ஜி சேகர், தருமபுரி மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழுவின் செயலாளரும் சார்பு நீதிபதியுமான திருமதி PK தமயந்தி மற்றும் வழக்கறிஞர்கள் மணிவண்ணன், சுமையா மற்றும் சட்டக்கல்லூரி பேராசிரியர் ரேகா, கல்லூரி மாணவர்கள், பேராசிரியர்கள் மற்றும் அரசு சட்டக்கல்லூரி மாணவ மாணவியர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். ராமநாதபுரம் மாவட்டம் கமுதி வட்ட சட்டப்பணிகள் குழுவின் சார்பில் அடிப்படை சட்டம் குறித்து விழிப்புணர்வு முகாம் கடம்பன்குளம் கிராமத்தில் கடந்த 22/9/2025 அன்று நடைபெற்றது. இம்முகாமில் வழக்கறிஞர் திரு மலைச்சாமி அவர்கள் அடிப்படை சட்டம் குறித்தும் சட்டப்பணிகள் ஆணைக்குழுவின் செயல்பாடுகள் குறித்தும் விளக்கி பேசினார். முகாமில் சட்ட தன்னார்வலர்கள் மற்றும் கிராம பொதுமக்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். மதுரை மாவட்டம் திருமங்கலம் வட்ட சட்டப்பணிகள் குழுவின் சார்பில் கடந்த 22/9/2025 அன்று வில்லூர் கிராமத்தில் சட்ட விழிப்புணர்வு முகாம் நடத்தப்பட்டது. இம்முகாமில் வழக்கறிஞர் திரு பாக்கியராஜ் அவர்கள் சட்டம் சார்ந்த விழிப்புணர்வு குறித்து நோட்டீஸ் அறிவிப்புகளை பொதுமக்களுக்கு வழங்கி விழிப்புணர்வை ஏற்படுத்தினார். இந்நிகழ்வில் சுமார் 45க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர். சிவகங்கை மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழுவின் சார்பில் கடந்த 22/9/2025 அன்று திருப்பத்தூர் கிளை சிறையில் மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழுவின் தலைவரும் முதன்மை மாவட்ட நீதிபதியுமான திருமதி K அறிவொளி அவர்கள் ஆய்வு மேற்கொண்டார். ஆய்வின் போது சிறைவாசிகளுக்கான அடிப்படை வசதிகள், கழிப்பறை வசதிகள் குறித்தும் சிறைவாசிகளுக்கு வழங்கப்படும் உணவு தரமானதாக உள்ளதா என்பதை ஆய்வு செய்தார். இந்த ஆய்வின் போது மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழுவின் செயலாளரும் சார்பு நீதிபதியுமான திருமதி வி ராதிகா அவர்கள்
மற்றும் சிறை கண்காணிப்பாளர் உடனிருந்தனர். மதுரை மாவட்டம் வாடிப்பட்டி வட்ட சட்டப்பணிகள் குழுவின் சார்பில் பள்ளி, கல்லூரி மாணவ மாணவிகளுக்கும் பொதுமக்களுக்கும் போதைப்பொருள் ஒழிப்பு மற்றும் அதை தடுப்பதற்கான விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையிலும் போதை பழக்கத்திற்கு அடிமையானவர்களை மீட்டெடுப்பது குறித்தான கலந்தாய்வு கூட்டம் கடந்த 23/9/2025 அன்று நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் வடுகப்பட்டி அருகே அமைந்துள்ள அக்ரூரா போதை மறுவாழ்வு மையத்தின் பயிற்சியாளர்கள் கலந்து கொண்டு போதை பழக்கத்திற்கு அடிமையானவர்களை மீட்டெடுப்பது குறித்து விளக்கி பேசினார்கள். இந்நிகழ்வில் வாடிப்பட்டி வட்ட சட்டப்பணிகள் குழுவின் பட்டியல் வழக்கறிஞர்கள் கலந்து கொண்டார்கள். நன்றி, வணக்கம். வணக்கம். சட்டத் தகவல்கள். இன்றைய சட்டத் தகவல்கள் நிகழ்ச்சியில் தத்தெடுத்தல் தொடர்பான சட்டங்கள் பற்றி பார்க்க உள்ளோம். ஒரு குழந்தையை அக்குழந்தையின் இயற்கை வழி பெற்றோர்களிடமிருந்து தத்தெடுக்கும் தம்பதியினர் பெற்று தங்களது குழந்தையாக்கி பாராட்டி சீராட்டி வளர்க்கும் செயல் தத்தெடுப்பு எனப்படுகின்றது. குழந்தைகளற்ற பெற்றோர்களின் ஏக்கத்தை போக்கி அவர்களின் வாழ்க்கையை பயனுள்ளதாக்கிடவும் அனாதை குழந்தைகளுக்கும் ஆதரவற்ற குழந்தைகளுக்கும் நல்லதொரு வாழ்க்கையை உருவாக்கி குடும்ப உறவுகளை ஏற்படுத்திடவும் சட்டம் வழங்கும் ஒரு மதிப்பு வாய்ந்த கொடையாகவும் வரமாகவும் தத்தெடுப்பு விளங்குகின்றது. தத்தெடுப்பு ஒரு குழந்தைக்கு அன்பையும் பாதுகாப்பையும் அளிக்கின்றது. ஒரு குழந்தை தத்தெடுக்கப்படும் போது வளர்ப்பு பெற்றோரின் துணையை மட்டுமின்றி அக்குடும்பத்தில் உள்ள வளர்ப்பு பெற்றோரின் அனைத்து உறவுகளையும் உரிமைகளையும் பெறுகின்றது. தத்தெடுப்பு தொடர்பான சட்டங்கள். இந்து தத்தெடுப்பு மற்றும் பராமரிப்பு சட்டம், ஹிந்து அடாப்ஷன் அண்ட் மெயின்டெனன்ஸ் ஆக்ட் 1956, பாதுகாவலர் மற்றும் காப்பாளர் சட்டம், கார்டியன்ஸ் அண்ட் வார்ட்ஸ் ஆக்ட் 1890, இளஞ்சிறார் நீதி குழந்தைகளின் பராமரிப்பு மற்றும் பாதுகாப்பு சட்டம், ஜுவனைல் ஜஸ்டிஸ் கேர் அண்ட் ப்ரொடெக்ஷன் ஆஃப் சில்ட்ரன் ஆக்ட் 2015, தத்தெடுப்பு நெறிமுறைகள் அடாப்ஷன்ஸ் ரெகுலேஷன்ஸ் 2022, நாடுகளுக்கிடையேயான தத்தெடுத்தல் தொடர்பான தி ஹேக் உடன்படிக்கை, ஹேக் கன்வென்ஷன் ஆன் த ப்ரொடெக்ஷன் ஆஃப் சில்ட்ரன் அண்ட் கோஆப்ரேஷன் இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் இன்டர் கண்ட்ரி அடாப்ஷன் ஆக்ட் 1993 போன்றவற்றில் தத்தெடுப்பு மற்றும் அதன் சட்ட நடைமுறைகள் பற்றி விரிவாக விளக்கப்பட்டுள்ளது. இந்து தத்தெடுப்பு மற்றும் பராமரிப்பு சட்டம் 1956. இந்தியாவில் தத்தெடுப்பு தொடர்பாக இந்து தத்தெடுப்பு மற்றும் பராமரிப்பு சட்டம் கடந்த 1956ஆம் ஆண்டு இயற்றி நடைமுறைப்படுத்தப்பட்டது. இச்சட்டமானது இந்துக்கள், வீர சைவர்கள், லிங்காயத்துகள், பௌத்தர்கள், ஜைன மதத்தினர், சீக்கியர்கள் போன்றவர்களுக்கு மட்டுமே பொருந்தும். இச்சட்டம் முஸ்லிம்கள், கிறிஸ்துவர்கள் மற்றும் பார்சி இனத்தவர்களுக்கு பொருந்தாது. 1956ஆம் வருடத்திற்கு முன்பு வரை ஆண்களுக்கு மட்டுமே தத்தெடுக்கும் உரிமை வழங்கப்பட்டிருந்தது. இந்து தத்தெடுப்பு மற்றும் பராமரிப்பு சட்டம் 1956 நடைமுறைப்படுத்தப்பட்ட பிறகு பெண்களுக்கும் தத்தெடுக்கும் வகையில் சட்டத்தில் உரிமை வழங்கப்பட்டுள்ளது. இந்து மதத்தில் தத்தெடுப்பு என்பது ஒருவரின் வம்சாவளியையும் பரம்பரையையும் தொடர்ச்சியாக பாதுகாக்க ஒரு இந்துவின் அந்திம காலத்தில் இறுதி சடங்குகளில் நிறைவேற்றுவதற்காக என 2 முக்கிய காரணிகளை அடிப்படையாக கொண்டுள்ளது. இந்து தத்தெடுப்பு மற்றும் பராமரிப்பு சட்டத்தில் ஒரு குழந்தையை தத்தெடுக்கும் நடைமுறை, அடாப்ஷன் அண்ட் ஹிந்துஸ் அடாப்ஷன் அண்ட் மெயின்டெனன்ஸ் ஆக்ட் சட்டப்பிரிவு 7 படி உரிய வயதினை அடைந்த ஒரு இந்து ஆண்மகன் ஒரு குழந்தையை தத்தெடுக்கலாம். தத்தெடுக்கும் சமயத்தில் அந்த ஆண்மகனின் மனைவி உயிரோடு இருந்தால் அவரது ஒப்புதல் கட்டாயம் பெறப்பட வேண்டும். அவ்வாறே சட்டப்பிரிவு 8 படி உரிய வயதினை அடைந்த ஒரு இந்து பெண்மணி ஒரு குழந்தையை தத்தெடுக்கலாம். தத்தெடுக்கும் சமயத்தில் அந்த பெண்மணியின் கணவர் உயிரோடு இருந்தால் அவரது ஒப்புதல் கட்டாயம் பெறப்படுதல் வேண்டும். சட்டப்பிரிவு 9 படி ஒரு குழந்தையின் தாய் அல்லது தந்தை அல்லது பாதுகாவலர் மட்டுமே அக்குழந்தையை தத்து கொடுக்க இயலும். பாதுகாவலர் தத்து கொடுக்கும் நிகழ்வுகளில் ஒரு உரிய நீதிமன்றத்தில் உத்தரவினை பெற்று அதன் பிறகே தத்து கொடுக்க இயலும். சட்டப்பிரிவு 10 படி தத்தெடுக்கப்படும் குழந்தை இந்துவாக இருத்தல் வேண்டும், ஏற்கனவே தத்து கொடுத்தவராக இருத்தல் கூடாது,
திருமணமானவராக இருத்தல் கூடாது. 15 வயது முடிவடையாத குழந்தையாக இருத்தல் வேண்டும். சட்டப்பிரிவு 15 படி ஒரு ஆண் குழந்தையை தத்தெடுக்கும் சமயத்தில் தத்தெடுக்கும் பெற்றோரின் குடும்பத்தில் நேரடி வாரிசாக ஆண் குழந்தையையோ அல்லது மகனின் மகனோ அல்லது மகனின் பேர குழந்தையோ உயிருடன் இருக்கும் சமயத்தில் மற்றொரு ஆண் குழந்தையை தத்தெடுக்க இயலாது. அவ்வாறே நேரடி வாரிசாக பெண் குழந்தை, மகளின் குழந்தை அல்லது மகளின் பேர குழந்தை உயிருடன் இருக்கும் சமயத்தில் வேறொரு பெண் குழந்தையை தத்தெடுக்க இயலாது. ஒரு ஆண்மகன் ஒரு பெண் குழந்தையை தத்தெடுக்க விரும்பினால் அக்குழந்தைக்கும் தத்தெடுக்கும் தகப்பனாருக்கும் இடையே குறைந்தபட்சம் 21 வயது வித்தியாசம் இருத்தல் வேண்டும். அவ்வாறே ஒரு பெண்மணி ஒரு ஆண் குழந்தையை தத்தெடுக்க விரும்பினால் அக்குழந்தைக்கும் தத்தெடுக்கும் தாய்க்கும் இடையே குறைந்தபட்சம் 21 வயது வித்தியாசம் இருத்தல் வேண்டும். ஒரு குழந்தையை இருவேறு பெற்றோர்கள் தத்தெடுக்க இயலாது. தத்தெடுப்பு முடிந்த பிறகு அக்குழந்தை தனது இயற்கையான பெற்றோர்களிடமிருந்து தத்தெடுத்த பெற்றோரின் குடும்பத்திற்கு அனுப்பப்படுதல் வேண்டும். சட்டப்பிரிவு 12 படி தத்தெடுப்புக்கு முன்பு அக்குழந்தைக்கு பாத்தியப்பட்ட சொத்துக்கள் தத்தெடுப்பிற்கு பின்பும் அக்குழந்தையின் பெயரிலேயே தொடரும். எல்லா தத்தெடுப்புகளிலும் தத்தா ஹோமம் அவசியம் இல்லை. ஆனால் தற்போதைய அரசு விதிமுறைகளின்படி அனைத்து தத்தெடுப்புகளும் கட்டாயம் பதிவு செய்யப்பட வேண்டும். பிரிவு 15 படி முறையாக மேற்கொள்ளப்பட்ட ஒரு தத்தெடுப்பினை தத்தெடுத்த பெற்றோர்களோ அல்லது தத்தெடுத்த குழந்தையோ தாமாக ரத்து செய்ய இயலாது. தத்தெடுப்பிற்காக எவ்வித தொகையோ அல்லது மறுபயனோ சட்டத்திற்கு புறம்பாக அளித்தல் கூடாது. அவ்வாறு ஏதேனும் விதிமீறல்கள் கண்டறியப்பட்டால் சட்டத்திற்கு புறம்பாக செயல்பட்ட நபருக்கு பிரிவு 17 படி 6 மாதங்கள் சிறை தண்டனையும் அபராதமும் விதிக்க சட்டத்தில் வழிவகை செய்யப்பட்டுள்ளது. இதர மதங்களில் காணப்படும் தத்தெடுப்பு நடைமுறைகள். அடாப்ஷன் இன் அதர் ரிலீஜியன்ஸ். முஸ்லிம் மதத்திலும் கிறிஸ்துவ மதத்திலும் தத்தெடுப்பு பற்றி கோட்பாடுகள் காணப்படவில்லை. ஜுவனைல் ஜஸ்டிஸ் ஆக்ட் நடைமுறைப்படுத்துவதற்கு முன்பு வரை தங்கள் தனிப்பட்ட மத சட்டங்கள் மூலம் முஸ்லிம்களும் கிறிஸ்துவர்களும் மற்றும் பார்சி இனத்தவர்கள் நேரடியாக ஒரு குழந்தையை தத்தெடுக்க இயலாது. அவ்விதம் அவர்கள் ஏதேனும் ஒரு குழந்தையை தத்தெடுத்து வளர்க்க விரும்பினால் பாதுகாவலர் மற்றும் காப்பாளர் சட்டம் கார்டியன்ஸ் அண்ட் வார்ட்ஸ் ஆக்ட் 1890 படி நீதிமன்றத்தில் மனு செய்து பாதுகாப்பாளராக நியமனம் பெற்று அக்குழந்தையை வளர்க்கலாம். அவ்வாறு பாதுகாவலராக நியமிக்கப்பட்டாலும் அக்குழந்தையின் பெற்றோர் என்ற நிலையை பாதுகாவலராக நியமிக்கப்பட்டவர் அடைய இயலாது. இத்தகைய சட்ட சிக்கல்களை நீக்குவதற்காக ஜுவனைல் ஜஸ்டிஸ் ஆக்டில் அனைத்து மதத்தினரும் குழந்தைகளை தத்தெடுக்கும் வகையில் வழிமுறை ஏற்படுத்தப்பட்டுள்ளது. மாண்புமிகு உச்சநீதிமன்றம் சப்னம் ஆஸ்மி எதிர் யூனியன் ஆஃப் இந்தியா என்ற வழக்கில் கடந்த 2014 ஆண்டு ஒரு முக்கியமான தீர்ப்பினை வழங்கியுள்ளது. அத்தீர்ப்பின்படி ஜுவனைல் ஜஸ்டிஸ் சட்டத்தின் கீழ் முஸ்லிம் மதத்தினரும் குழந்தைகளை தத்தெடுக்கலாம் என தீர்ப்பு வழங்கியுள்ளது. இளம் சிறார் நீதி, குழந்தைகளின் பராமரிப்பு மற்றும் பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் மேற்கொள்ளப்படும் தத்தெடுப்பு தொடர்பான சட்ட நடைமுறைகள். அடாப்ஷன் அண்டர் ஜுவனைல் ஜஸ்டிஸ் ஆக்ட் 2015 ஆண்டில் இயற்றப்பட்ட திருத்தப்பட்ட புதிய ஜுவனைல் ஜஸ்டிஸ் ஆக்ட் சட்டத்தில் அத்தியாயம் 8 தத்தெடுப்பு பற்றி முழுமையாக விளக்கப்பட்டுள்ளது. தத்தெடுப்பு நடைமுறைகள் தொடர்பாக மேலும் திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டு கடந்த 7/8/2021 அன்று ஜுவனைல் ஜஸ்டிஸ் கேர் அண்ட் ப்ரொடெக்ஷன் ஆஃப் சில்ட்ரன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 2021 என்ற சட்டத்தினை அரசு இயற்றி கடந்த 9/8/2021 அன்று அரசிதழில் வெளியிட்டுள்ளது. இந்த திருத்தச் சட்டம் 1/9/2022 அன்று நடைமுறைக்கு வருவதாக ஓர் அறிக்கையை மத்திய அரசு கடந்த 31/8/2022 அன்று அரசிதழில் வெளியிட்டுள்ளது. மேலும்
கடந்த 1/9/2022 அன்று மத்திய அரசு ஜுவனைல் ஜஸ்டிஸ் கேர் அண்ட் ப்ரொடெக்ஷன் ஆஃப் சில்ட்ரன் மாடல் அமெண்ட்மெண்ட் ரூல்ஸ் 2022 என இயற்றி அரசிதழில் வெளியிட்டுள்ளது. தத்தெடுப்பு தொடர்பான பல்வேறு சட்ட வழிமுறைகளை உள்ளடக்கி ஒரு விரிவான விதிமுறைகளை தத்தெடுப்பு நடைமுறைகள் அடாப்ஷன் ரெகுலேஷன் 2022 என இயற்றி கடந்த 23/9/2022 அன்று அரசிதழில் வெளியிட்டு நடைமுறைப்படுத்தியுள்ளது. தம்பதியர், விவாகரத்து பெற்றவர்கள், வாழ்க்கை துணையை இழந்தவர்கள் இவர்களில் யார் வேண்டுமானாலும் மத வேறுபாடின்றி ஒரு குழந்தையை ஜுவனைல் ஜஸ்டிஸ் சட்டத்தின்படி தத்தெடுக்கலாம். உறவுகள் இல்லாமல் ஆதரவற்று இருக்கும் குழந்தைகள், சொந்த பந்தங்களால் கைவிடப்பட்ட குழந்தைகள், குழந்தைகளை வளர்க்க முடியாத சூழ்நிலையில் உறவுகளால் காப்பகங்களில் ஒப்படைக்கப்படும் குழந்தைகள் போன்றோர்களை இச்சட்டத்தின் கீழ் தத்தெடுக்கலாம். 6 வயதிற்கும் மேற்பட்ட குழந்தைகளை அவர்களின் சம்மதத்துடன் தத்தெடுக்க வேண்டும். குழந்தையை தத்தெடுக்கும் பெற்றோர்களுக்கும் குழந்தைக்குமான வயது வித்தியாசம் 25 ஆண்டுகள் இருத்தல் வேண்டும். குழந்தையை தத்தெடுப்பவர்கள் நீதிமன்றத்தால் தண்டிக்கப்பட்ட குற்றவாளியாக இருத்தல் கூடாது. மேலும் தத்தெடுக்கும் பெற்றோர்கள் எந்த குற்ற பின்னணியும் இல்லாமல் இருத்தல் வேண்டும். இச்சட்டத்தின் கீழ் குழந்தையை தத்தெடுக்க விரும்புவோர் சென்ட்ரல் அடாப்ஷன் ரிசோர்ஸ் ஏஜென்சி என்ற அமைப்பில் முறையாக பதிவு செய்திட வேண்டும். குழந்தையை தத்தெடுத்து வளர்ப்பதற்கு முன்பு தத்தெடுக்கும் பெற்றோரின் குடும்ப சூழல் தொடர்பான விசாரணை மேற்கொள்ளப்பட்டு சம்பந்தப்பட்ட அலுவலர்களால் அறிக்கை தயார் செய்யப்படும். பின்னர் தத்தெடுக்கும் பெற்றோர்களுக்கு தத்தெடுத்தல் தொடர்பான ஆலோசனைகள் வழங்கப்படும். அதன் பிறகு தத்தெடுத்தல் தொடர்பான மாநில அமைப்பு குழந்தைகள் நல குழு முன்பு அறிக்கை சமர்ப்பித்து பிறகு அக்குழந்தையை தத்தெடுக்கலாம் என கருத்துரை வழங்கிய பிறகு அனைத்து ஆவணங்களும் நீதிமன்றத்தில் சம்பந்தப்பட்ட ஸ்பெஷலைஸ்டு அடாப்ஷன் ஏஜென்சி அலுவலர்களால் உரிய உத்தரவிற்காக சமர்ப்பிக்கப்படும். நீதிமன்றம் தத்தெடுக்கும் பெற்றோர்களை விசாரித்து ஆவணங்களை பரிசீலித்து உரிய உத்தரவுகளை பிறப்பிக்கும். நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்த பின்னர் அந்த உத்தரவின் சான்றிதழ் நகலின் அடிப்படையில் காப்பகத்திலிருந்து குழந்தை தத்தெடுக்கும் பெற்றோர்களிடம் ஒப்படைக்கப்படும். தத்தெடுப்பு உத்தரவு பிறப்பித்த பின்பு அந்த உத்தரவினை சமர்ப்பித்து குழந்தையின் பிறப்புச் சான்றிதழில் தத்தெடுத்த பெற்றோரின் விவரங்களை பதிவு செய்து புதிதாக பிறப்புச் சான்றிதழ் பெற்றுக்கொள்ளலாம். குழந்தை தத்தெடுக்கப்பட்ட பிறகு தொடர்ச்சியாக தத்தெடுக்கப்பட்ட குழந்தையின் வாழ்க்கை முறை குறிப்பிட்ட காலம் வரை கண்காணிக்கப்படும். இடையில் ஏதேனும் பிரச்சனை ஏற்பட்டால் குழந்தையை தத்தெடுத்த பெற்றோர்களிடமிருந்து குழந்தையை திரும்ப பெற்றுக்கொள்ள அரசுக்கு அதிகாரம் உள்ளது என சட்டத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஜுவனைல் ஜஸ்டிஸ் சட்டப்படி பெற்றோர்களால் பராமரிக்கப்படாமல் கைவிடப்பட்ட குழந்தைகள், பெற்றோர்கள் பற்றிய விவரங்கள் இல்லாமல் அனாதைகளாக விடப்பட்ட குழந்தைகள், பெற்றோர்கள் அல்லது பாதுகாவலரால் பராமரிக்க இயலாமல் காப்பகத்தில் சேர்க்கப்பட்டு கைவிடப்பட்ட குழந்தைகள் போன்றோர்களை இச்சட்டத்தின் கீழ் தத்தெடுக்கலாம். தத்தெடுக்கும் பெற்றோர் ஒரு குழந்தையை தத்தெடுப்பதற்கு ஏதுவாக உரிய உடல் தகுதி, போதிய பொருளாதார வசதி, நல்ல மனநிலை போன்றவற்றை பெற்றவர்களாக இருத்தல் வேண்டும். சேர்ந்து வாழும் தம்பதிகள் ஒரு குழந்தையை தத்தெடுக்க விரும்பினால் இருவரும் ஒருமித்த மனத்துடன் குழந்தையை தத்தெடுக்க வேண்டும். ஒருவரின் ஒப்புதல் இல்லாமல் தம்பதிகளில் மற்றொருவர் தத்தெடுப்பு மேற்கொள்ள இயலாது. விவாகரத்து பெற்ற நபர் ஒரு குழந்தையை தத்தெடுக்க சட்டத்தில் வழிவகை செய்யப்பட்டுள்ளது. அவ்வாறே சிங்கிள் பேரண்ட் எனப்படும் ஒற்றை பெற்றோர் ஒரு குழந்தையை தத்தெடுக்கலாம். இத்தகைய நேர்வில் தனியாக வசித்து வரும் ஒரு ஆண்மகன் ஒரு பெண் குழந்தையை தத்தெடுக்க இயலாது. தம்பதிகள் குறைந்தது 2 வருடங்கள் நிலையான இல்லற பந்தத்தில் இருந்தால் மட்டுமே ஒரு குழந்தையை தத்தெடுக்க இயலும். தத்தெடுக்கும் பெற்றோருக்கும் தத்தெடுக்கும் குழந்தைக்கும் இடையே குறைந்தபட்சம் 25 ஆண்டுகள் வயது வித்தியாசம் இருக்க வேண்டும். ஜுவனைல் ஜஸ்டிஸ் சட்டத்தின் கீழ் மேற்கொள்ளப்படும் தத்தெடுப்புகளுக்கு இனம், சாதி அல்லது மதம் போன்ற கட்டுப்பாடுகள் பொருந்தாது. அனைத்து மதத்தினரும் இச்சட்டத்தின் கீழ் ஒரு குழந்தையை சட்ட விதிகளுக்குட்பட்டு தத்தெடுக்கலாம். இச்சட்டத்தின்படி
நாடுகளுக்கிடையேயான தத்தெடுப்பு சட்டப்பிரிவு 59 மற்றும் 60 ஆகியவைகள் மூலம் அங்கீகரிக்கப்பட்டுள்ளது. ஏதேனும் அமைப்புகளோ நபர்களோ சட்டத்திலும் விதிகளிலும் குறிப்பிட்டுள்ள நடைமுறைகளுக்கு மாறாக பெற்றோரை இழந்த குழந்தைகளையோ, கைவிடப்பட்ட குழந்தைகளையோ அல்லது காப்பகத்தில் உள்ள குழந்தைகளையோ சட்டத்திற்கு புறம்பாக தத்து கொடுத்தாலோ அல்லது தத்து பெற்றாலோ அச்செயல் குற்றமாக கருதப்பட்டு ஜுவனைல் ஜஸ்டிஸ் சட்டத்தின் பிரிவு 80 கீழ் 3 ஆண்டுகள் சிறை தண்டனையும் ரூபாய் 1,00,000 வரை அபராதமும் விதிக்க சட்டத்தில் வழிவகை செய்யப்பட்டுள்ளது. அங்கீகரிக்கப்பட்ட தத்தெடுப்பு முகமைகள் இக்குற்றச் செயலில் ஈடுபட்டால் அந்த நிறுவனத்தின் பொறுப்பு அலுவலர் தண்டிக்கப்பட்டு அவர் அந்த நிறுவனத்தின் அங்கீகாரம் ரத்து செய்ய இச்சட்டத்தில் வழிவகை செய்யப்பட்டுள்ளது. கடந்த செப்டம்பர் மாதம் நடைமுறைப்படுத்தப்பட்ட புதிய வழிகாட்டுதல் மற்றும் திருத்த சட்டங்களின்படி ஜுவனைல் ஜஸ்டிஸ் சட்டத்தின் கீழ் மேற்கொள்ளப்படும் தத்தெடுப்புகள் தொடர்பாக நீதிமன்றத்தில் மனு செய்ய தேவையில்லை என்றும், மாறாக டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட் எனப்படும் மாவட்ட ஆட்சியர் முன்பு மனு செய்து குழந்தைகளை தத்தெடுக்கலாம் என சட்டத்தில் வழிவகை செய்யப்பட்டுள்ளது. தத்தெடுத்தல் தொடர்பான நிர்வாக அமைப்புகள்: 1. நீதிமன்றங்கள், கோர்ட் ஹேவிங் ஜூரிஸ்டிக்ஷன் ஆன் அடாப்ஷன். 2. மத்திய தத்தெடுத்தல் மற்றும் ஆதார ஆணையம், சென்ட்ரல் அடாப்ஷன் ரிசோர்ஸ் அத்தாரிட்டி. 3. மாநில தத்தெடுப்பு ஆதார அமைப்பு, ஸ்டேட் அடாப்ஷன் ரிசோர்ஸ் ஏஜென்சி. 4. மாவட்ட ஆட்சியர், டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட். 5. குழந்தைகள் நல குழுமம், சைல்டு வெல்ஃபேர் கமிட்டி. 6. தனிப்பட்ட தத்தெடுப்பு நிறுவனம், ஸ்பெஷலைஸ்டு அடாப்ஷன் ஏஜென்சி. மத்திய தத்தெடுத்தல் ஆதார ஆணையம், சென்ட்ரல் அடாப்ஷன் ரிசோர்ஸ் ஏஜென்சி. இந்தியாவில் தத்தெடுத்தல் தொடர்பான அனைத்து நடவடிக்கைகளையும் மத்திய தத்தெடுத்தல் ஆதார ஆணையம் ஒழுங்குமுறைப்படுத்தி கண்காணித்து வருகிறது. மத்திய தத்தெடுத்தல் ஆதார ஆணையத்தின் இணைய பக்கமாக cara.nic.in என்ற இணையதளத்திற்கு சென்று ஆரம்ப நடவடிக்கையிலிருந்து தத்தெடுத்தல் தொடர்பான முழு விவரங்களையும் தகவல்களையும் அறிந்து கொள்ளலாம். அனைத்து ஆவணங்களும் உத்தரவுகளும் அந்த இணைய பக்கத்தில் எளிய முறையில் காணும் வகையில் வழங்கப்பட்டுள்ளது. திருத்தப்பட்ட சட்டப்படி தத்தெடுக்க விரும்பும் பெற்றோர்கள் மத்திய தத்தெடுத்தல் ஆதார ஆணையம், சென்ட்ரல் அடாப்ஷன் ரிசோர்ஸ் ஏஜென்சி கட்டுப்பாட்டில் இருக்கும் குழந்தை தத்தெடுப்பு ஆதார தகவல் மற்றும் வழிகாட்டுதல் அமைப்பு, சைல்டு அடாப்ஷன் ரிசோர்ஸ் இன்ஃபர்மேஷன் அண்ட் கைட்லைன்ஸ் சிஸ்டம் என்ற அமைப்பின் carings.nic என்ற இணையதளத்திற்கு சென்று உரிய ஆவணங்களை சமர்ப்பித்து தங்களை பதிவு செய்து கொள்ளலாம். தற்போதைய நடைமுறையின்படி தத்தெடுப்பு ஆணையத்தின் இணையதளத்தில் பதிவு செய்த பிறகு வீட்டில் இருந்தவாறே தத்தெடுக்க அனுமதி வழங்கப்பட்ட குழந்தைகளின் புகைப்படங்களையும் விவரங்களையும் பார்த்து உரிய முடிவு மேற்கொள்ளலாம். நேயர்களே, தத்தெடுக்க விரும்பும் பெற்றோர்கள் உரிய சட்ட நடைமுறைகளையும் விதிமுறைகளையும் பின்பற்றி முறையாக மனு செய்து ஒரு குழந்தையை தத்தெடுத்து அக்குழந்தையின் வாழ்க்கையை ஒளிமயமாக்கி இனிமையான நல்லதொரு வாழ்வினை தொடரலாம். நேயர்களே, சட்டம் சம்பந்தமான கேள்விகளை அனுப்ப வேண்டிய முகவரி: உறுப்பினர் செயலாளர், தமிழ்நாடு மாநில சட்டப்பணிகள் ஆணைக்குழு, வடக்கு கோட்டை சாலை, மெட்ராஸ் உயர்நீதிமன்ற வளாகம், சென்னை 600104. இந்த நிகழ்வினை யூடியூபில் பார்க்க டிடி தமிழ் நீதிமன்ற செய்திகள் என்ற பக்கத்தில் பார்க்கலாம். மேலும் சட்ட உதவிக்கு தேசிய சட்டப்பணிகள் ஆணைக்குழு உதவி எண் 151000 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளவும். இத்துடன் சட்ட தகவல் நிகழ்ச்சி முடிவடைகிறது.